பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மரநாணயத்துலேருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், அது இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமீன் சாருக்கு வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சாருக்கு கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னி குக்கு இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் இந்த முனிஷ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னேன். அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாக்காக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அங்கே போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதில் வந்து பார்க்கும்போது நினச்சேன், சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஹீரோவுக்கு ஒருத்தானால் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பார். ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராமையாக இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது போக சார் அவினாஷ் சார், அவருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரையும் புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கணும், படித்து வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படி தாங்க இருக்கும், மஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வின்சு ரேச்சல் சாம். நான் காக்கி சர்க்கஸில் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும், நான் ஒரு மலையாளி தான், அதனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு Rice East for having me, believing in me, and yeah, it was a very good experience. சுபாஷ் மட்டும் லைட்டாக ஒரு அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைஸ் ஈஸ்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ யா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம்.
இன்னைக்கு வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இது இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சேதுவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு சேதுவண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். தேங்க்யூ சேதுவண்ணா. நன்றி ப்ரொடியூசர்ஸ் சாகர் சார், அதுக்கப்புறம் சந்துரு சார், எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக எனக்கு மாற்றினாங்க. டைரக்டர் அமீன் அவர் வந்து மோர் லைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக இந்த டீமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. யாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹைரார்கி எதுவுமே இருக்காது. டைரக்டர் ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ யாருக்குமே வந்து ஒரு இதுவே இருக்காது. எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் அப்பவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்டு கண்டிப்பாக வந்து முனிஷனை வந்து பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவர்கிட்டயே சொன்னேன். ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் தான் சொன்னேன். என்னன்னா பேட்ட படத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணன் வந்து தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் வந்து யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ திரும்ப அவரோட எனக்கு ஒரு லீடாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். வின்ஷு ஒரு க்யூட்டான ஒரு ஹீரோயின். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கோ-ரைட்டர், டைலாக் ரைட்டர் விஜி, எல்லாருமே விடுதலை எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.